உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் புலியூர் சாயனாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெடுங்குளம் மெயின் ரோட்டின் கீழ் அமைந்திருக்கும் எம்பி நகரில் வந்திருக்கிறோம். இங்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் கிட்டத்தட்ட 45 வீடுகள் உள்ளன. அனைவரும் நலமாகவும் வளமாகவும் உள்ளனர். காரணம் உழைப்பு. அந்த அவர்களுடைய இருப்பிடத்தை தான் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த காட்சிப்படுத்துதல் என்றால், உண்மையிலேயே உழைப்பு நம்பி இறங்கி செயல்பட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியினால் இந்த இலக்கை எட்டி யாரிடமும் எதுவும் கேட்காமல் தன்னுடைய சுய உழைப்பினால் முன்னேறி இருக்கிறார்கள் என்று இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். தற்போது அங்கு அருள்மிகு கழுங்கடி முனியன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் திடீரென்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று வந்து இங்கு கண்டபொழுது உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக 45 வீடுகள் மட்டுமே இந்த எம்பி நகரில் அமைந்திருந்தாலும் அந்த 45 குடும்பங்களும் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சிறப்பாக இங்கு கோயில் திருவிழாவில் செயல்பட்டது வியக்கும் அளவுக்கு இருந்தது. காரணம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அதே போல் மகளிரும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஊர் குடும்பனார்களோடு செயல்பட்டு வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நிச்சயமாக இந்த ஊருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. எனவே ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் கூட தனித்தனியாக செயல்படாமல் ஒன்றிணைந்து ஓரிடத்தில் ஒன்று கூடி அவர்களுடைய அடிப்படை வசதிகளை கேட்டு அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு காட்சியாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். அன்பானவர்கள் வணக்கம். இது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா புலியூர் சாயனாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்பி நகர். எம்பி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 தேவேந்திர குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த தேவேந்திரம் மட்டும்தான் அங்கே வாழ்கிறோம். அதாவது வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எங்களுடைய அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் 1997 உருவான இந்த காலனி அடிப்படை வசதி இதுவரை செய்து தரவில்லை. இப்போதான் சமீபத்தில் தான் ஒரு புலியூர் பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்கள் ஒரு செம்மண் ரோடு அந்த தெருவிளக்கு 2 குழாயை அமைச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய இந்த காலாங்கரையில கழிவு நீர் அதிகமா கொண்டு இருக்கிறது. இதுல காலாங்கரை பாத்தீங்கன்னா கழிவு நீர் அதிகமா வர்ற பட்சத்துல கொசுக்கள் அதிகமா இருக்குது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால தடுப்பு சேவர் இல்லாதனால ரொம்ப பாதுகாப்பு இல்லாதனால இதை அரசு கவனத்துக்கும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களுக்கும் கவனத்துக்கும் கொண்டு போய் செல்ல போறோம். இதுல நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்கள் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கையான இந்த காலாங்கரை தடுப்பு சுவரையும் இன்னொன்று எங்களுடைய இந்த காலனிக்கான ஒரு சமுதாய கூடமோ இல்ல நிழல் குடையோ நாடக மேடையோ என்ற எந்த ஒரு இது கிடையாது. அதனால இந்த கோரிக்கைகளை ஏற்று நாளைக்கு வரும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் மானாமரை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழரசி அவர்களுக்கு கோரிக்கையா வைக்க போறோம். இந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்க மாண்புமிகு நமது சட்டமன்ற சட்ட வழக்கறிஞர் செல்லையா அவர்கள் செல்லையா அவர்கள் பிஏபி அவர்களும் சேர்ந்து இந்த கோரிக்கை மனுவை தமிழரசியிடமும் மாவட்ட துணை செயலாளர் சேங்கமாரியனும் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களும் கோரிக்கையாக கிராம பொதுமக்கள் சார்பாக கொடுத்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற சொல்லுமாறு பணிவன்படி கேட்டுக்கொள்ள போறோம். இதை இது நான் ஒரு விழா கமிட்டியின் தலைவர் டி பாலன் என்னுடைய சார்பாகவும் எனது மக்கள் தேவேந்திர மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 45 சொல்லுங்க. 45 குடும்பம் எல்லாமே ஒரே சமுதாயம், தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தான். என்னென்ன அடிப்படை வசதி, அதாவது இதுக்கு முன்னாடி மனு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கோம், பல தடவை கொடுத்திருக்கோம். அது செயல்பாட்டுக்கு வரல. இப்போதான் சமீபத்துலதான் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் 4 தெருவு இருக்கு. 4 தெருவு இருக்கு. இந்த காலனிக்கு 1990 இது பண்ணது. 4 காலனிக்கு 4 தெருவு இருந்தாட்டையும் போக முடியும். இது ஒரே தெருவுல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. பாலம் ஒரு 10-12 வருஷமா ஒரே தெருவுல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாலமும் இப்ப இடிகிற நிலையில் இருக்கு. இப்ப நாங்க போகணும்னா இந்த ஒரு பாலத்துலதான் போக முடியும். மற்ற 3 பாலம் கட்டி கொடுத்தாத்தான்
இந்த மக்கள் வந்து போக முடியும். இந்த 3 வீடும் கட்ட முடியும், வீட்டுக்கும் இது பண்ண முடியல. அந்த ஒரு பாலத்திலேயே போய் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. மக்களுக்கு உடனடியா அந்த இது வந்து கட்டி கொடுத்து உதவுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள் இடையில பேசும்போது சொன்னாங்க காலனி வீடு, ஏன்னா இந்த காலனி வீட்டுக்கு பட்டா ரொம்ப முக்கியம். ஆமா, பட்டா இது எல்லாத்துக்குமே 1991 இது வந்து நிலம் இதுல இருந்து அரசு எடுத்து பிரைவேட்ல எடுத்து பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பட்டா கொடுத்து பட்டாலே இருக்காங்க. எல்லாருமே அரசால வழங்கப்பட்ட பட்டா இது 1990 கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஊருக்கு மற்ற என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது, மிக அவசரமா தேவை என்ன? இப்ப வந்து ரேஷன் கடை வந்து எங்களுக்கு இவனுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு இது பண்ணணும். ஆமா, ஒரு பொதுமக்கள் வந்து உட்கார்றதுக்கு இந்த இதுக்கு நாடக கடை ஒண்ணு இது பண்ணணும், சமுதாய கூட ஒண்ணு வேணும். இந்த இதை மட்டும் பண்ணிட்டா எங்களுக்கு அடுத்த கோரிக்கை நாங்க இது பண்ணுவோம். முதல்ல இதை பண்ணி குடிநீர் வசதி வந்து உங்களுக்கு தண்ணி வசதி வேணும். தண்ணி வசதி எந்த அடிப்படை வசதியும் இல்ல, கழிப்பறை வசதி இல்ல. நடந்து போனாலும் ஒரு ரோடு தான் இருக்கு, செம்மண் ரோடு. பிரதமர் திட்டத்தின் கீழையும் மற்ற திட்டத்தின் கீழையும் கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க, அந்த வசதியெல்லாம் இல்ல, கட்டி கொடுக்கல. இந்த ஊருக்கு எந்த வசதியுமே இல்ல. இப்பதான் செம்மண் ரோடு போட்டிருக்காங்க. 4 மணி நேரம் இடியாப்புல இருக்குது. இந்த பாலம் ஒரு பாலம் தான் இருக்கு, அதுவுமே இடிய போற நிலைமையில இருக்கு. எங்களுக்கு பாலம் கண்டிப்பா வேணும். இந்த காலவரையில வந்து அதிக கழிவறை தண்ணி வருது, அத வந்து ஒரு முயற்சி பண்ண. பிள்ளைகளுக்கு அதிகமா காய்ச்சல், குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் அதிகமா இருக்கு, கொசு அதிகமா இருக்கு, காய்ச்சல் வருது. தண்ணி வசதி இல்ல, எல்லாம் பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். தண்ணி காலம் கரைக்கு தண்ணி இல்லாம நிப்பாட்டணும். எந்த வசதியுமே இல்ல, வலிக்கலே நடக்கிற வலிக்கல பூரா வலிக்க தவறு எடுத்துக்கு சின்ன பிள்ளை பூரா வண்டி தண்ணி கொடுத்து போறாங்க. அந்த ஆளு பூரா விழுந்தே போறாங்க, வலியில வலிக்கு உள்ள பாருங்க. அந்த ரோட ரொம்ப மோசம், அந்த ரோடு பூரா எதுவுமே இல்ல. இந்த வசதியுமே எங்களுக்கு வீட்டுக்கு போனா எந்த வசதி இங்க வரவே இல்ல. பக்கத்துல இருக்க ஏரியா ஃபுல்லா இருக்கு, ஆனா இந்த ஊருக்கு மட்டும் வரவே இல்ல. எல்லா ஊர்லயுமே குளிக்க தொட்டி இல்ல, தண்ணி வசதியே சுத்தமாவே இல்ல. தண்ணி வசதியே இல்ல, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது.